ஆகஸ்ட் 17, 2025 இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 20:22. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். டுடேஸ் பைபிள் verse Proverbs 20:22. Do not say, I will repay evil. Wait for the Lord and he will deliver you. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதுமாய் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, வாரத்தில் கூட அநேக பேர் ஆவியான இந்த மண்ணுக்குள்ளே போயிருக்கலாம். ஆனாலும் தேவரீர் உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்த மாத்திரமா இந்நாள் வரைக்கும் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இந்த ஓய்வு நாளிலும் கூட ஆவியானவரே, உம்முடைய ஆலயத்தில் சென்று ஆவியானவரே வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேத வசனத்தையும் படித்து அதோட விளக்கத்தை தெரிந்து கொள்ளும்படியான ஞானத்தை அப்பா நீர் கொடுக்க போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்குவீராக, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. ஆவியானவரே, இன்றும் உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லையே தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆவியானவரே, வர வாரம் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எல்லா பொல்லாத மனுஷ கண்களுக்கும் ஆவியானவரை பொறாமை கண்களுக்கும் சத்ருவின் கண்களில் இருந்து எங்களுக்கு விலக்கி பாதுகாத்து ரட்சிக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஆவியானவரே, இன்றைய நாட்களில் அநேக ஜனங்கள் தீமைக்கு தீமை செய்து கொண்டு இருக்காங்க என் தகப்பனே. கர்த்தாவே, ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா கூட இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு உடனே அவங்கள கொலை செய்கிற அளவுக்கு போய் கொண்டு இருக்காங்க என் தகப்பனே. கர்த்தாவே, இந்த சத்ரு அவர்களுக்குள்ள அந்த சின்ன விஷயத்தை கூட பெரிய விஷயமாய் மாற்றி அவர்களை தீமை செய்யும்படியாய் அவர்களை தூண்டி கொண்டிருக்கிறது. சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறேன் தகப்பனே. இன்றைய நாட்களில் கூட அநேக குடும்பங்களில் ஒரு சின்ன சண்டையினால் ஆவியானவரை கொலை செய்து கொள்கின்றாங்க என் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்குவீராக, இறங்குவீராக ஆவியானவரே. இரக்கம் இல்லை, அன்பு இல்லை, எல்லாமே குறைந்து போய் கொண்டே இருக்கு என் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்கும் ஆவியானவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா ஆவியானவரே. இந்த சத்ரு ஆவியானவரே, உம்மிடத்தில் அவர்கள் வராதபடிக்கு, அந்த ஆத்மாக்கள் உம்மிடத்தில் வராதபடிக்கு அவர்கள் மேலே அநேக பாவ காரியங்களை நிரப்பி கொண்டு இருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. ஆவியானவரே, அந்த குடும்பத்தை சூழ்ந்திருக்கின்ற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்கோ ராஜா, இறங்க அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. வாலிப பிள்ளைகளுக்குள்ள கூட ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்துட்டாலே உடனே கொலை செய்கிற அளவுக்கு போய் கொண்டு இருக்காங்க என் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்கோ ராஜா. இந்த அநேக வாலிப பிள்ளைகள் ஆவியானவரே, இந்த பாவத்தில் விழுந்து ஆவியானவர் அழிந்து போகாதபடிக்கு ஆவியானவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உம்முடைய வழியில் நடந்து உமக்கென்று எழும்பும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக. ஆவியானவரே, எல்லா ஆத்மாக்களும் ரட்சிக்கப்படணும் தகப்பனே. ஆவியானவரை, இப்பொழுது கூட இறங்கோ ராஜா. ஆசீர்வதிங்க வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஒரு நிமிஷம் அவர்கள் அதை சிந்தித்து இது நம்ம செய்யறது தவறு என்று அவர்கள் அறியும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக. ஏதோ ஒரு கோபத்தில், ஒரு வேகத்தில் அவர்கள் அந்த பாவத்தை செய்து விடுகிறாங்க என் தகப்பனே. கர்த்தாவே, இந்த சத்ரு அந்த கோபத்தை, வேகத்தை அவர்களுக்குள்ள கொண்டு வந்து பாவத்தில் விழ வைத்து கொண்டிருக்கின்ற இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. ஒரு நிமிஷம் அவர்கள் யோசித்து செய்யும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். பெரியோர்கள் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குற, சிறு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. எல்லாருக்கும் ஆவியானவரை நிதானித்து யோசித்து நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை ஒவ்வொருவர்களையும் பொருத்துவீராக. ஆவியானவரை, இப்பொழுது கூட இறங்க ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இனி நாங்கள் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு உமக்கென்று காத்திருந்து
ஆவியானவரே, உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலே ஊற்றுவீராக. ஆவியானவரே, நாங்கள் தெரியாமல் இந்த தவறை செய்து விட்டோம், இனி இந்த தவறுகளை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் இன்றைக்கு கூட கதறிக்கொண்டு இருக்கலாம், துன்ப வேதனையில் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன். அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டாரு. ஆவியானவரே, எப்பொழுது கூட இறங்க ராஜா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. உமக்கென்று காத்திருக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை நீர் வழங்கினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. காத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றி நீர். உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.